ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். ஜென்சி இந்த தலைமுறை எல்லாரும் ஒரு என்ன குற்றம் சொல்றாங்கன்னா, எதுக்குமே உங்களுக்கு பொறுமை கிடையாது, எந்த விஷயத்துக்கும் பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க, உடனே எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதற்கு என்னவும் செய்ய தயாராகவும் இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த குணநலன், இவங்க சொல்ற குணநலன் சில விஷயங்கள்ல தவறாக இருந்தாலும் சில விஷயங்கள் அது நல்ல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தலைமுறைக்கு முந்தின தலைமுறையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லா விஷயத்தையும் பொறுமையாவே செஞ்சு பழக்கப்பட்டோம். தவறுகள் ஒருவர் செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை நம்ம தலைமுறைகளுக்கு தான் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த ஜென்சி அப்படிங்கிற தலைமுறை தாங்கள் ஒரு விஷயம் தவறு நினைச்சா அதை உடனே நிப்பாட்டு, உடனே சரி பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ டெல்லியில ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தினாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் நம்ம காலங்கள் நடந்திருக்குமான்னா நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது என்ன, ஒரு ஜென்சியோட ஆதங்கம், எங்க படிப்பு, எங்க எதிர்காலத்தை நீங்க இப்படி ஒரு கேள்விக்குறியாக்குறீங்களே அப்படின்னு சொல்ற ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த ப்ரொட்டஸ்ட். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசு பொருளை எடுத்துக்கக்கூடியது, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவங்க சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தின தேர்வுகள்லாம் பெருவாரியா ஊழல் நடந்திருக்கு. அதனால அந்த தேர்வுகள்லாம் நீக்கரவு செய்து, அதாவது அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு புதுசா தேர்வு நடத்தணும். அதே மாதிரி அந்த இர்ரெகுலாரிட்டிஸ், அந்த ஊழலை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி அங்க ஜார்க்கண்ட்ல ஜென்சி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, ஜென்சிங்கிற ஜென்ரேஷனோட குணாதிசயத்தை மட்டும் இல்லாமல் இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் படிப்பும் ரொம்ப கஷ்டப்படுது, அவர்களோட வேலை வாய்ப்பு நிலைமை மோசமாக இருக்கின்றதுங்கிறது தான் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு காமிக்குது. அவங்களுக்கு நம்ம படிச்சவங்க முதல்ல நல்லா படிக்க நமக்கு ஊழல் பண்றாங்க, படிச்சு மேல வந்தாலும் வேலை வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு கோபமும் இந்த ஜென்ரேஷனுக்குள்ள இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த இரண்டு போராட்டங்களும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு போராட்டங்கள் நம்ம இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆள்ற மத்திய கட்சிகள் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கு. நேஷனல் பார்ட்டிஸ்லாம் ரெண்டு தான், கம்யூனிஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், இருந்துச்சு, இன்னைக்கு போயிட்டாங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். இவங்க ரெண்டு பேருமே கலிசடைகள், ஒண்ணுக்குமே ஆகாதவங்கிறதுனாலதான் இன்றைக்கு நாம இந்த போராட்டங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுமே ஒருவளவு அது கூட குறைய மனுவாதி கட்சிகள், கூட குறைய பணக்காரர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் உடைய கட்சிகளாக இருக்கின்றதுதான் பிஜேபியும் காங்கிரஸும். ஏன்னா பிஜேபி சொல்லும் போதே பிராமின் பனியா பார்ட்டி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, காங்கிரஸ் அந்த காலத்துல சொல்லும் போது நிலச்சுவாந்தலின் பார்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த முகம், அந்த ஒரிஜினல் பேஸ் அவங்களுக்கு இன்னைக்கும் வரல, இன்றைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லா கட்சியும் என்ன கொள்கையில் தொடங்கப்பட்டோ அது பெரிய மாற்றம் அதுல வர முடியாது, அதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப ஆரம்பத்திலேயே உயர் சாதிக்காரர்களுக்காகவும் பணம் படைத்தவர்களுக்காகவும் தொடங்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. ஆரம்பத்திலே பணம் படைத்தவர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, உயர் ஜாதிக்காரர்களும் பணம் படைத்தவர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ். அப்போ இந்த இரண்டு கட்சி மட்டும்தான் நேஷனல் லெவல்ல இருக்கிறதுங்க இந்தியாவோட பெரிய சாபக்கேடு. ஜென்சி அப்படின்ற சொல்றதுல பெரும்பாலான மக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களை சார்ந்தவர்கள் படிச்சு வந்துட்டாங்க. அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் சொல்லுவாங்க, அவர்கள் கனவுகளுக்கு அங்கு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த கனவுகளுக்கு தீனி போடவும் அதை நிறைவேற்றவும் வழிமுறைகள் இல்லைங்கிற அளவுக்கு அந்த இரண்டு அரசுகளும் இருக்கு. அப்ப பொதுமக்களை பார்க்காமல் இந்த இரண்டு கட்சியோட ஒரு பெரிய மைனஸ் நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், அவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை. தாங்க மத்தியில் ஆட்சிக்கு வந்தா போதும், அவ்வளவுதான். ஸ்டேட்டை ஜெயிக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம், பட் தாங்க மத்தியில் ஆட்சிக்கு வரணும். என்ன இல்லைன்னா அவன் இப்ப காங்கிரஸே ஒதுங்கி இருக்கு, கண்டுக்காது. எத்தனை 20 வருஷம் கழிச்சு நீ பிஜேபி கோவம் வந்துச்சா, நீ எனக்கு ஓட்டு போடுவேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பிஜேபி அப்புறம் 10 வருஷங்கள் நீ அவனுக்கு ஓட்டு போட, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நான் வந்துக்க போறேன்னு ரெண்டு பேரும் தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்கள் கட்சிகளை பலப்படுத்திக் கொள்கிறார்கள், தவிர வேற ஒண்ணும் நடக்கல. அப்போ இந்த ஜார்க்கண்ட் விஷயத்துல பாருங்க, அரசியல் எப்படிலாம் வருது பாருங்க. இந்த ஜார்க்கண்ட் விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல அங்க மத்தியில அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஊழல்களை எதிர்த்து, நீட் பேப்பர் லீக் ஊழல்களை எதிர்த்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு போராடினாங்க. அந்த போராட்டத்தை காங்கிரஸ் முழுமையா ஆதரிச்சது. ஏன்னா அவங்க எதிர்கட்சி, பிஜேபி எங்க ஆளுங்கட்சிங்க, மத்தியில ஆளுங்கட்சிங்க முழுமையா ஆதரிச்சாங்க. அதுல லத்தி சார்ஜ் பண்ணும் போதெல்லாம் முழுமையா எதிர்த்தாங்க. காங்கிரஸ் மாணவர்களோடு இருக்கின்றோம், நாங்க தான் இதெல்லாம் விட்டுட்டு நாங்க தான் அந்த போராட்டத்தையே தொடங்கணும், முதல்ல 3 வருஷமா நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அதோட முடிவை பலனை தலையில தனக்கு கீடமா சூட்டிக்கொள்ள ராகுல் காந்தி முயற்சி பண்ணாரு. பட் நடக்கல. மக்களுக்கு தெரியும் இவனுக்கு வெறும் பேச்சு தான், காங்கிரஸ் வேற ஒண்ணும் கிடையாது, நான் 3 வருஷமா என்னடா பண்ண, ஒன்னும் பண்ணலங்கிறதுனால 3ஆவது வருஷத்துல இந்த போராட்டம் வந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் அந்த போராட்டத்துடைய வெற்றியையும் தனக்கு கீடமா சூட நினைச்சது, அது நடக்கல. அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ் எடுக்கிற ஸ்டாண்ட் என்னது, மத்திய அரசு பண்ணது தப்புன்னு. இப்ப அப்படியே ஜார்க்கண்டுக்கு வாங்க. இது ஸ்கூல் பரீட்சை இல்ல, இது
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வேலை வாய்ப்புக்கான பரீட்சை, அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருவாரியான ஜென்சி இளைஞர்களும் மாணவர்களும் போராடுறாங்க. மகத்தோன்னு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்து 9 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ இந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டில் ஆட்சி செய்வது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சி ஜேஎம்எம், அதோட கூட்டணியில தான் காங்கிரஸ் அங்க இருக்கு. அப்போ காங்கிரஸ் இங்கே போராட்டத்தை ஆதரிச்சிருச்சு. ஜார்க்கண்ட்ல என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஜார்க்கண்ட்ல என்ன சொல்லுது, போராட்டத்தில் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுது. நேற்று என்ன ஆச்சுன்னா, அவர்கள் அந்த ஜார்க்கண்ட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஜென்சியை சார்ந்தவர்கள் ஜார்க்கண்ட் அசம்பிளி சட்டசபையை நோக்கி அவங்க மார்ச் நடைபயணம் போகும்போது அதை தடுத்து நிறுத்தி லத்தி சார்ஜெல்லாம் நடந்திருக்கு, 5 பேருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதுல காங்கிரஸ் வந்து இரட்டை என்ன செய்யும் அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வேற வழியே இல்லாம லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இதுல சொல்லுது. அப்ப காங்கிரஸோட சூழ்நிலை இங்க சிச்சுவேஷனை பாருங்க. ஒரு பக்கம் நீங்க ஆதரிக்கிற ஒரு கட்சி எதிர்க்கிற கட்சி அங்க அடிக்குதுன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இங்க நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சி அப்படி பண்ணும்போது உங்களோட ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க அவங்களுக்கு பண்ணது தவறுன்னு வச்சீங்கன்னா ஆதரவு வித்ட்ரா பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்க தகுதியான அந்த தேவையான அழுத்தம் கொடுக்கலங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. பேரளவுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு அங்க நடக்கிறதா நடக்குது. ஆனா ஒண்ணு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நமக்கு ஹேமந்த் சோரன் என்ன சொல்லணும், அவர் கூப்பிட்டு பேசிட்டார் அவங்ககிட்ட. அந்த அவங்களோட கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னால் நடந்த 2 பரீட்சைகளை வந்து ரிசல்ட்டை நீங்க தள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு நான் கோர்ட் சூப்பர்விஷன்ல தான் நான் தள்ளி வைக்க முடியாது அப்படின்றாரு. பின்னால இப்ப வரக்கூடிய 3 பரீட்சைகள் நிப்பாட்டி வச்சுட்டாரு. அந்த விஷயத்த நிப்பாட்டி வச்சுட்டாரு. எங்க மேஜர் பிரச்சனை 2 பேருக்கும் வருது அப்படின்னா, போராடுகின்ற ஜென்சி தலைமுறையினரும் மாணவர்கள் என்ன கேட்கிறாங்க, அந்த ஜேபிஎஸ்சி சேர்மன் கியாங் டேவோ ஏதோ ஒரு பேர், அந்த கியாங் டேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க மத்தியமா எல்லாத்தையும் சும்மா டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டு உட்காரல, யாரையுமே அரெஸ்ட் பண்ணலங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுல போராட்டத்துல எல்லா தவறும் வெளிப்படையாக வெளியில வந்துருச்சு. இருந்தாலும் யாருமே அரெஸ்ட் பண்ணப்படலாம், ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். சின்ன ஆட்கள் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பெரிய ஆட்கள் யாருமே அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, ஹேமந்த் சோரன் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அந்த சேர்மனை அரெஸ்ட் பண்ணி மீதி உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் கூட கொஸ்டினிங் பண்றதுக்கு அவங்களும் ரிசைன் பண்ண சொல்றாங்க. இப்போ சேர்மன் ரிசைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டு விட்டார். மற்றவங்களுக்கும் இப்போ கொஸ்டினிங் அதை கூப்பிட்டுருக்காங்க. அநேகமா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு நியூஸ் நமக்கு தெரியல. ஹேமந்த் சோரன் அவங்க சொல்ற நடவடிக்கை எடுத்துட்டார். மேஜரா என்ன 2 பேருக்கு வித்தியாசம் வருதுன்னா, போராட்டத்துக்கான குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணுன்றாங்க. ஜார்க்கண்ட் அரசு என்ன சொல்றாங்க, சிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிபிசிஐடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட மேஜர் முரணான பாயிண்ட். அடுத்து அந்த பாயிண்ட் கூட நடந்த எக்ஸாம் நடந்துமா இருக்க கூட அவ்வளவு பெரிய பாயிண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% மேல அவங்க டிமாண்டுகள்லாம் ஜார்க்கண்ட் அரசு ஒத்துக்கொண்டு விட்டுன்னு சொல்றாங்க. இல்ல ஒத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய அது ஒரு போராட்டமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இது என்னத்தை காமிக்குது அப்படின்னா, என்னோட ஒரே வருத்தம், இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் குறை சொல்றோம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை சொல்றோம். தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் இருக்கும்போது திராவிட கட்சியோட அடிப்படை கொள்கையை வந்து அடித்தட்டு மக்களுக்கான கட்சி, உயர் சாதிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் செஞ்சாலும் மாநிலத்தோட வளர்ச்சிக்காக சரி நான் தவறுன்னு சொல்ல. ஆனால் அடித்தட்டு மக்களை புறக்கணிக்காமல் ஆட்சி நடத்தினா தான் அவங்களோட கொள்கையை அடித்தட்டு மக்களுக்கு அவங்க செஞ்சாகணும். அதனால தமிழகம் வந்து இவங்க யார் ஆட்சியில இருந்தாலும் என்றைக்குமே இந்தியாவில ஒரு ஸ்டெப் மேலதான் தமிழ்நாடு இருக்கும். அதற்கு காரணம் 2 கட்சிகளும் அந்த அவரோட கொள்கையான அடித்தட்டு மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் கொள்கை தான் காரணம். ஆனா இந்தியாவில பாருங்க, பிஜேபியும் ஆகட்டும் காங்கிரஸும் ஆகட்டும், 2மே மேல்தட்டு உயர் சாதி பணக்காரர்களுக்கான கட்சின்னு போகும்போது அடித்தட்டு மக்களுக்கு ஒரு கட்சியே இல்லாம போயிடுச்சு. அதான் நீங்க நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு காங்கிரஸ் முதலை கண்ணீர் வடிக்கின்றது. மாணவர்கள் அடிக்காதீங்க, ஜென்சி அடிக்காதீங்க, மாணவர்கள் அடிக்காதீங்க, ஜென்சி அடிக்காதீங்க. இன்னைக்கு வந்து பிசிக்கு நிறைய ரிசர்வேஷன் கொடுங்க, மிடில் காஸ்ட் நிறைய ரிசர்வேஷன் கொடுங்க, நீலி கண்ணீர் வடிக்கின்றது காங்கிரஸ். இதெல்லாம் யாரால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்துச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கும் சாதியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நிச்சயமா சாதியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா படித்து மேலே வருகின்ற இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிக்கிறதுக்கு அவங்க நுழைய போற இடத்துலயும் ஊழல் இருக்கு. அப்போ இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆட்சியுமே மத்திய அரசு தன்னோட கண்ட்ரோல் வச்சு மத்திய அரசோட ஒரு மெத்தன போக்கு தான், தன்னை நான் என்ன செஞ்சாலும் சரின்னு ஒரு கர்வமான போக்கு தான் அந்த நீட்டோட அந்த பிரச்சனைக்கு காரணம். மாற மாட்டேன்னு ஆனாலும் இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் அவர்கள் ஒரு படி இறங்கி வர வச்சாங்க. இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் இது நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஜார்க்கண்ட் என்பது ட்ரைபல்ஸ் நிறைந்த ஒரு மாநிலம், ஆதிவாசி மக்கள் நிறைந்த ஒரு மாநிலம். ஆதிவாசி மக்கள்னா நீங்க உங்கள்கிட்ட பழகிருக்கீங்களா பேசிருக்கீங்களான்னு தெரியல, வாழ்க்கையில வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு மனிதர்கள் அவங்க.
வசதி வாய்ப்பு இல்லைங்கிற குறையும் சொன்னது கிடையாது. இன்றைக்கு தான் அவங்க பாக்குறாங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படி. ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதர்கள், அவங்களுக்கு நிலமும் கிடையாது. ஆதிவாசி மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருப்பான், ஃபாரஸ்ட் லேண்ட் கவர்மெண்ட்டுக்கு, அவனுக்கு கிடையாது, 10,000 வருஷமா இருப்பான், ஆனா அந்த லேண்ட் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு நிலமும் கிடையாது, வயலும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது, கல்வியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு சில பேர் அவங்க எல்லாம் படிச்சு மேல வர்றாங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க மேல வரும்போது அவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ள அவர் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதினாலும் ஊழல் எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு இல்ல மற்ற விஷயங்களுக்காக மற்றவங்களுக்கு போடுறது எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அப்போ இது எப்போ மாறும், என்ன பொறுத்தவரைக்கும் எப்போ மாறும்னா, மாநிலங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் மத்தியில் சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சி தொடங்கணும், கண்டிப்பாக இருக்கணும். சாமானிய அரசியல்வாதி எல்லாம் கொள்ளதான் அடிப்பான், பணக்காரன் தான், ஆமா. ஆனால் அந்த கட்சியோட கொள்கை சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்கணும். அப்படி ஒரு கட்சி இன்றைக்கு மத்தியில் இல்லைங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். அவர்கள் தங்களை சார்ந்த உயர் சாதி, மனுவாதி, பணக்காரர்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப இந்தியாவில் பெருவாரியாக 90%, 95% மேல் இருக்கின்ற மக்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவர்களோட நலனையும் அவர் கண்டுக்கிறதே கிடையாது. நீங்க எப்படினாலும் எனக்கு தானே ஓட்டு போட்டாகணும், நான் ஓட்டை வாங்கி மீதி உள்ள 5% மட்டும் செய்வாங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. அப்போ இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஊழல் அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஊழல்ங்கிற ஜனநாயகத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. உலகத்துல எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கும் அங்கெல்லாம் ஊழல் இருக்கத்தான் செய்யும், என்ன கூட குறைய இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, மக்களுக்கான அரசியல் ஓரளவு எடுத்து செல்லப்பட வேண்டும். மக்கள், பொதுமக்கள், நம்ம இருக்கிற மாநிலத்தோட மக்கள், நம்ம இருக்கிற தேசத்தோட மக்கள், பெருவாரியான மக்களுக்கான பலம் தரக்கூடிய விஷயங்களை ஒரு அரசு முன்னெடுக்க வேண்டும். ஆனா இந்த அரசுகள் என்ன பண்றாங்க, மத்திய அரசும் சரி, இது ஒரு ஜார்க்கண்ட் அரசு அப்படிப்பட்ட அரசுன்னு சொல்லிக்கிட்டாலும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மத்தியில் உள்ள 2 கட்சிகளுமே பெருவாரி என்ன பண்றாங்க, அவங்க எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் ஒரு சில மட்டும் பெனிஃபிட் இருக்க மாதிரி ஜாதிய வாரியாகவும், ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து பணம் அதிகப்படுத்தவங்க மட்டுமே பெனிஃபிட் இருக்க மாதிரி டெசிஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சாமானிய மனிதன் பாதிக்கப்பட்டு வருகின்றான். சாமானிய மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க, பேர் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நீ வாழ்றதுக்கு உனக்கு சாப்பாடு, தேவையான சாப்பாடு, அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுல பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி முனைப்பா இருக்கு. அப்ப அதை மாற வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன் சாமானிய மக்களுக்கான 3வது ஒரு கட்சி மத்தியில் வர வேண்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஜார்க்கண்ட் மாநிலம் என்றாலும் மத்தியில் உள்ள அரசுக்கு அதை பத்தி ரொம்ப வருத்தம் கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட போது ட்ரைபல்ஸ் தானே, எனக்கு என்ன அப்படின்னு அவங்க ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப மத்தியில் சாமானியருக்கான கட்சி வர்றதுதான் இதற்கான ஒரே தீர்வு. அப்போதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மீண்டும் சந்திப்போம்.